கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நானும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீட்டிங் வந்தேன். நானும் மாசம் இந்த மீட்டிங் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனா மீட்டிங் வரவே முடியாது. அதே போல இந்த புதன்கிழமை ஜபத்திலையும் என்னன்னா எங்க அம்மாவும் நானும் இப்போ கலந்துக்குவோம். இப்போ கொஞ்ச நாளா கலந்து கொள்ள முடியல. அந்த மீட்டிங் புதன்கிழமை மீட்டிங்கும் அந்த இந்த ஜபத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம்னாலும் ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருந்துச்சு. நான் என்னன்னா போன வருஷம் என்னன்னா 2025 என்னன்னா ஏப்ரல் மாசம் நிஷாந்த் அண்ணங்கிட்ட ஜெபம் பண்ணேன். அப்ப எனக்கு வேலை இல்லை. நான் என்னன்னா வேலைக்காண்டி தான் ஜெபிக்க வந்தேன், அப்பாயின்மெண்ட் கேட்டு செவ்வாய்க்கிழமை. அப்ப என்னன்னா அண்ணன் ப்ராபசியா சொன்னாங்க, அடுத்த மாசம் உனக்கு வேலை கிடைக்குது, அதோட சேர்ந்து புத்தி உள்ள சிறி உன்னை தேடி வர போறா, நீ தேடி போக மாட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதே போல கர்த்தருடைய கிருபையினால 2025 ஜூன் மாசமே மே மாசமே எனக்கு அடுத்த மாசம் வேலை கிடைச்சிச்சு. அதோட கூடயும் எனக்கு ஜனவரி 12 மேரேஜ் ஆகவும் கர்த்தர் கிருபையில செஞ்சாரு. அதே போல 31ஆம் தேதி ஒரு கான்ஃபரன்ஸ் பிரேயர் இருந்துச்சு. அப்ப அண்ணன் சொன்னாரு, உன்னுடைய கல்யாணம் காணாவூர் கல்யாணத்தை போல நடக்கும், கர்த்தர் உன்னை கல்யாணத்துல வெக்கப்பட விட மாட்டாரு, கர்த்தர் முன்னின்று செய்வாரு அப்படின்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணாரு. அதே போல என்னுடைய கல்யாணத்தையும் கர்த்தர் கிருபையா நடத்தினாரு. நானும் சாட்சி சொல்ல வரணும்னு பார்த்தோம்னா அந்த மீட்டிங் என்னால வரவே முடியல. இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சர்ச்சைக்கு போயிட்டு 5 மணி சர்வீஸ்க்கு போயிட்டு NLAG சர்ச்சைக்கு போயிட்டு கூட எங்க கீழ்கட்டளை கிட்ட வீட்டுக்கிட்ட ஒரு அண்ணனோட போட்டோ ஒட்டி இருந்துச்சு. அப்ப அண்ணன் போட்டோக்கு மேல கை வச்சு, ஏசப்பா எனக்கு தெரியாது, என்ன மாசம் இது தடையா இருக்கு, நீ சாட்சி சொல்ல போயே ஆகணும், என்னதான் தடை வந்தாலும் சரி நான் போயே ஆகணும் சொல்லி ஜெபம் பண்ணேன். நேத்துல இருந்து என்னன்னா அண்ணன் மீட்டிங் வரத்துக்காண்டி கட்டி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு தெரியாது, தடையாவே இருந்துச்சு, கண்டிப்பா சாட்சி சொல்லியே ஆகணும் சொல்லி இது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதே போல வரும்போதும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது பெட்ரோல் போடுறதுக்கு ஜிபே ஒர்க்கே ஆக மாட்டேன்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரோல் பங்கு போயிட்டு அங்க போட்டுட்டு திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா மழை பிடிச்சிக்கிச்சு எங்க ஏரியா கிட்ட, கீழ்கட்டளை கிட்ட. கர்த்தருடைய அதுக்கப்புறம் என்னதான் இருந்துச்சு, தொப்பையா நனைஞ்சி நான் பாட்டுக்கு தூரமா அங்க போயிட்டேன், அந்த நெட்டு கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு பாட்டிமா முத்தமிழ் நகர் எங்க இருக்குன்னு கேட்டேன், அது முன்னாடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்தோன்னே இந்த டவரை கண்டுபிடிச்சேன். இந்த மீட்டிங் வர்றது கூட எனக்கு ரொம்ப போராட்டமா தான் இருந்துச்சு. மத்தவங்க எல்லாம் தொப்பையா நனைஞ்சிங்களா என்னமோ தெரியல, ஆனா வச்சுக்கோங்களேன் நான் மட்டும் தான் நீ தொப்பையா நனைஞ்சிட்டு வந்தேன். இன்னைக்கு என்னன்னா மீட்டிங் வர்றது அவ்வளோ ஒரு போராட்டமா இருந்துச்சு. என்னதான் நடந்தாலும் சரி, மரணமே சம்பவிச்சாலும் சரி, நீ மீட்டிங் வந்தே ஆகணும் சொல்லி கர்த்தருடைய கிருபையினால என்னை சாட்சியா நிப்பாட்டின தேவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்துல என்னோட கூட பிறந்த அண்ணனா என்னுடைய நிஷாந்த் அண்ணா இருக்கிறாங்க. என்னதான் என்னுடைய பர்சனல் ஜப குறிப்பு அண்ணனுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருவோம், வாய்ஸ் மெசேஜ். எனக்காக அண்ணன் என்னதுன்னா ஜெபம் பண்ணி அவர்கிட்ட சொன்னது பிறகு பார்த்தோம்னா ஒரு சமாதானமா இருக்கும். கர்த்தர் இம்மட்டுமாய் சாட்சியாய் நிற்பாட்டின தேவனுக்கு கோடான கோடி நன்றி.